இப்ப ஏன் இத பேசணும்? அதுதான் சார் எனக்கு ஒரு டவுட்டு. விஜய் அந்த சேலம் மாவட்டத்துல பேசுனத மறந்துட்டாங்க. அங்க ஒரு இழப்பு நடந்திருக்கு, அத மறந்துட்டாங்க. திடீர்னு த்ரிஷா விவகாரத்த எல்லாரும் எடுத்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இத மறைக்கிறதுக்கு இத எழுப்பிட்டாய்ங்களோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. ஒரு விஷயம், ம். எதையும் மறைக்கிறதுக்கு எழுப்புனதெல்லாம் கிடையாது. ம். ஆமா. எங்கள பொறுத்தவரைக்கும் நாங்க எதையும் மறைக்கணுங்கிற விஷயத்துக்கு நாங்க எதுவுமே செய்யல. ம். புரியுதுங்களா? த்ரிஷாவ பத்தி பேசினாலும், அது எங்க விஜய் தலைவருக்கு ம். அது ஒரு அவமான சின்னம் மாரி தான். ம். உண்டா? இல்லையா? உண்டுதான். அ? அப்புறம் அப்படி பேசலாமா? பேசக்கூடாது தான். பேசக்கூடாதுல்ல? இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறத எந்த விதத்துல நம்ம வந்து தப்புன்னு பேச முடியும்? கரெக்ட் தான். ஆ. ஆனா சம்பந்தப்பட்ட விஜய் எந்த குரலும் கொடுக்கவே இல்லையே. விஜய்க்கு த்ரிஷா கூட என்ன பண்ணிட்டாங்க, எதிர்த்து கேட்டுட்டாங்க. என் பேர் இது மாரி அநாகரிகமா யூஸ் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஆனா விஜய் அமைதியாவே இருக்கிறாரு. எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. பாஜக அப்படின்றதால பயந்துட்டாரோ? ஹலோ! சும்மா கடுப்பு கிளப்பிட்டு பயந்துட்டாரு இருந்துட்டாரு. யாரு? எங்க தலைவன் பயந்தாரு. ம். ஒரு விஷயம், எங்க தலைவன் ஏதாவது எங்கேயாவது பேசி பார்த்திருக்கீங்களா? எல்லா விஷயத்திலும் இதுவரைக்கும் அமைதியானே இருந்திருக்காரு. ஆமா. ஆ? ஏதாவது ஒரு விஷயத்த பேசினாரு சொல்லுங்க. இதுக்காக எங்க தலைவன் பேசினாரு அப்படின்னு. பேசுனதே இல்லையே. அப்புறம் இதுக்கு மட்டும் பேசுவாரா? அதுக்கெல்லாம் பேசாம இதுக்கு மட்டும் பேசுறப்ப ஊரு தப்பா பேசாது? இப்ப மட்டும் பேசாமயே இருக்குது. என்ன ஊரு தப்பா பேசுது? இப்பயே பேசிட்டு தான் இருக்கு. என்ன தப்பா பேசுது? ஆனா இந்த த்ரிஷா மட்டும் ரொம்ப இதுவா இருக்காங்களோ, ஆக்டிவா பயங்கரமா செயல்படுறாங்க சார் த்ரிஷா. திருப்பி திருப்பி சொல்றேன். ம். சீரியஸா சொல்றேன். இந்த த்ரிஷாங்கிறத இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சீங்கன்னா, சார் கேஸ் போட்டு உள்ளார தட விஷயம் நடக்கும். நான் சொல்லிட்டு சொல்றத முழுசா நான் வேலபிள் செக்ஷன்ல போட்டு உள்ளார போடுவோம். நான் சொல்றது முழுசா கேளுங்க சார். சும்மா அனாவசியமா டென்ஷன் மாதிரி ஏத்திட்டு இருக்கீங்களா? ஹலோ! சார் நான் எங்க ஆபீஸ்ல இருக்கிற த்ரிஷாவ பத்தி சொல்லிருக்கேன் சார். ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காங்க, ஆக்டிவா இருக்காங்கன்னு. உங்க ஆபீஸ்ல த்ரிஷாவா? ஆமா. புரியல. எப்பா நம்ம லோ பட்ஜெட் த்ரிஷாவ கூப்பிடுங்கப்பா. லோ பட்ஜெட் த்ரிஷாவா? ம். ஹலோ! ஒரு விஷயம். ஊருக்குன்னு இல்ல, உலகத்துக்கே தெரிஞ்சது ஒரே ஒரு த்ரிஷா தான். ம். ஆமா. த்ரிஷான்னு பேரு வச்சவங்கலாம் த்ரிஷா ஆயிர முடியாது. ஆனா இங்கேயே இருக்காங்க சார் எங்க சேனல்லயே த்ரிஷா. இந்தா வாங்க. வந்துட்டாங்க பாருங்க. இவங்க தான் நான் சொன்னவங்க. யாரு? இது த்ரிஷா. இவங்க தான் த்ரிஷா. லோ பட்ஜெட் த்ரிஷா. என்னடா கண்ணு தெரியாத கூழ்னு நினைச்சீங்களா? இது த்ரிஷாவா? ஆமா சார். எங்க சேனல் த்ரிஷா இவங்க தான் சார்.